அம்மு ஆ வந்துச்சேன்க்கா. அம்மு, ஈவினிங் நான் காலேஜ்ல இருந்து கிளம்பும்போது உனக்கு ஃபோன் பண்றேன், ரெடியா இரு. நம்ம வெளியில போய் ஜாலியா சுத்திட்டு வெளியிலே சாப்பிட்டு வந்துடலாம். சாரிக்கா, 12 மணிக்கு ஊருக்கு போறேன். டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன். என்னடி இது, இப்படி வந்த உடனே கிளம்புறேங்கிற? ஒரு வாரமாவது தங்கியிருக்க வேண்டாமா? இல்லக்கா, இவர் பிசினஸ் விஷயமா தான் பெங்களூருக்கு வந்தோம்க்கா. அதான் கிளம்புறோம். நீ கவலைப்படாதக்கா, பாப்பா பிறக்கிறப்போ நான் உன் கூடவே தான் இருக்க போறேன். ஓகேவா? ஓகே. ரவி வரலையா? ஆ வந்தாரு, கீழே நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ரவி, ஏன் இங்கே நிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அம்மா ஏதாவது சொன்னாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆச்சு, வா போலாம். அக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, என்ன இப்படி பைக்லயா போற? ஆமா. அவருக்கு தான் அறிவில்ல, நீயாவது சொல்லக்கூடாதா? மெட்ராஸ் ரோடு இருக்கிற கண்டிஷன்ல பாப்பாவை வயித்துல வச்சுக்கிட்டு பைக்ல போனா என்ன ஆகும்? இனிமே நீ கால் டாக்ஸில தான் போகணும். இல்ல அம்மு, நான் சொல்றத கேளுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ புடிச்சு தரேன், நாளையில இருந்து கால் டாக்ஸில தான் நீ போகணும். வாக்கா, வா. ஆட்டோல போறேன்னு தெரியுதுல்ல, கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு பின்னாடியே வரணும்? என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்ல, இனிமே நீ பைக்லயே போகாத. நான் பைக்ல போறது உனக்கு பிடிக்கலையா, இல்ல ரவி கூட போறது பிடிக்கலையா? சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆட்டோ, அம்மா ஒரு நிமிஷம். என்ன? மாதவியை நான் பத்திரமா கூட்டிட்டு போக மாட்டேனா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அம்மு, என்ன? ஏன் இப்படி மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிற? நான் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? ரவி ரொம்ப பிரியமா அக்கறையா உங்ககிட்ட பேச வந்தாரு. ஆனா நீ அவருக்கு சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ணல. கேட்ட கேள்விக்கும் ஒழுங்கா பதில் சொல்லல. அவர் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிட்டாரு தெரியுமா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிக்காத உங்ககிட்ட இப்படிதான் என்னால பேச முடியும். அவர் ஏன் உனக்கு பிடிக்கல? ஒவ்வொரு விஷயத்துக்குலாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது ரிஷி. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். சரி, அவர் உனக்கு பிடிக்கல, அதுக்காக இவ்வளவு ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. பேசும்போது மரியாதையா பேசிருக்கலாமே. என்னால அப்படிலாம் நடிக்க முடியாது ரிஷி. யாருக்காகவும் நான் முகமுடி போட்டுக்கணுங்கிற அவசியமும் இல்ல. அக்காக்காக கூட வா. அவங்களுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செய்யறேன். உன் அக்காவோட லைஃப்ல ரவிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. டைரக்டா அவர் தான் மாடர்ன் சப்போர்ட்டா இருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரு தான் முதல்ல வந்து நிக்க போறாரு. நீ அவர் ஏதாவது சொன்னா உங்க அக்கா மனசு தான் கஷ்டப்படும். நான் நடந்துக்கிறது பிடிக்கலன்னா என் அக்கா கேட்கட்டும். நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, ஓகே? அம்மு, அம்மு, எனக்கு உன் மேல நிறைய அக்கறையும் பிரியமும் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது சங்கடங்கிறதால அவங்க 2 பேரும் பேசாம இருக்கலாம். ஆனா ஒரு ஹஸ்பண்டா இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இப்ப எந்த பிரச்சனையும் வரலங்கிறதுனால நீ செய்யறது சரின்னு உனக்கு தோணலாம். ஆனா இதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும். அதனாலதான் இப்பல இருந்தே உன்னை மாத்திக்க முயற்சி பண்ணுன்னு சொல்றேன். சாரி ரிஷி,
வேற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க சொல்றத நான் சீரியஸா கேட்பேன். என்ன மாத்திக்கிறதுக்கும் சின்சியரா ட்ரை பண்றேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால என்ன மாத்திக்க முடியாது. அம்மு, நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் அக்கா மேல நீ ரொம்ப பொசிசிவா இருக்க. உன்னை விட ரவி அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கிறத உன்னால ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் ரவி எந்த தப்புமே செய்யலனாலும் நீ அவர்கிட்ட ஹார்ஷா பேசுற. நீ குழந்தையா இருக்கும்போது அப்படி நடந்துக்கிட்டதெல்லாம் உனக்கு தப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னும் அப்படியே இருக்கிறது தப்பு அம்மு. உனக்கு அவரை பிடிக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா அடுத்தவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. ரிஷி ப்ளீஸ், இந்த டாபிக் இதோட விடுறீங்களா?